5 days before. అమ్మా ఏం ఆదిచెంగా వన్మురాయ్ అధిగ్మా ఏరుకు ఏథా చిన్న పసంగలోడా ఈం పకురా ஒழுங்கா தெரியுது எல்லாமே ஏதோ விட்டா So, hi, hello, welcome back to my channel. I'm Jackcraft Tamil. அழுவுறேன் இப்போ சோகமாக இருக்கேன். இந்த எஃபெக்ட் நம்ம சீமிஸ் மாமா அறுத்து போயிட்டா இருக்கு. ஓகே சார், இப்போ நான் 5 நாளுக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போகும்போது நாங்கள் கசின்ஸ்லாம் ஒன்றா ஒரு ஸ்லீப் ஒரு மாதிரி இருந்தப்போ நாங்கள் ஒரு ஐடியா இருந்தோம். சரி, நைட்டு ஒரு நல்ல படம் பார்த்துட்டு தூங்கலாம். நாங்கள் பேசிக்கலி படம் பார்க்கலாம் கிடையாது. ஒரு நாள் எப்படிலாம் கண்டிப்பாக ஒரு சீசன் கண்டிப்பாக முடிச்சிருவோம். அந்த எண்ணத்தோடு நான் ஆல் ஆஃப் அஸ் டெட்டுங்கிற ஒரு சீரீஸை நான் செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணும்போது அப்போ அப்ராக்சிமேட்லி மணியே ஒரு 5 மணி இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் போட்டுட்டு உட்காந்துட்டோம். ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட், தேர்ட் எபிசோட், 4th எபிசோட் வரைக்கும் வந்துட்டோம். 5th or 6th எபிசோட்னு தெரில. அப்போ தான் அந்த ஜாம்பிஸ் இந்த வில்லன் ஒருத்தர் வருவான். அந்த பின்னாடி இந்த கோழியோட அந்த மாதிரி ஒருத்தர் வருவான். அவனை போட்டு கடிச்சு சாப்பிடுவாங்கல்ல. அந்த சீனில் அங்கே பார்த்துட்டு இருந்தோம். இல்லை, நாங்கள் 3 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே எங்கள் அம்மா எதுவுமே கேட்கல. வந்தோடனே ஒரு 2 அடியை போட்டுட்டு, இது என்ன இது இவ்வளோ வன்முறையாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேசிக்லி இப்போ நார்மலாக நம்ம பார்க்குற எல்லா படத்துலையும் வைலன்ஸ் நம்ம தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு படம் நல்லபடியாக போனால் அதுக்கு ஒரு எசன்ஸ் வைலன்ஸ், லவ், ஆக்ஷன், த்ரில்லர் எல்லாமே ஒரு படத்துக்கு இருக்கணும். அப்போ தான் அது ஒரு எப்படி சொல்கிறோம், நல்ல மூவியாக அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்காக நமக்கு வைலன்ஸ் வேணும். பட் நாங்கள் பார்த்தது இப்படி ஜாம்பி சீரீஸு நமக்கே தெரியும். பட் இட்ஸ் வைலன்ஸ். அது ஒரு வைலன்ஸ் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே ரத்னம்னு ஒரு மூவி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரோ சொல்லக்கூடாதா இல்லையான்னு தெரில. ஓகே, ஆக்சுவலி ஸ்லைசிங் சாப்ட் அப் கேஸ். அதாவது இப்போ நான் பார்த்ததில் ஜஸ்ட்டு கடிச்சாங்க. சரியா, இதெல்லாம் தலை பிடி. இப்போனா இப்போ அந்த படத்தில் ரீசனே இல்லாமல் கொலை பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஜாம்பி ஒருத்தர் ஜாம்பியாக மாறிடுறான். அவன் நிறைய பேர் கடிக்கிறான். கடித்ததுக்கப்புறம் எல்லோரும் ஜாம்பியாக மாறுறாங்க. அவங்களாம் எதுக்கு சாகுறாங்கன்னு தெரியாமல் சாகுறாங்க. அண்டு பட் இந்த இப்போ ஆக்சுவலி நான் அந்த மூவியை பற்றி மட்டும் சொல்லலாம். இப்போ இருக்கிற எல்லா மூவிஸை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு படம் ஒரு தமிழ் படம்னு ஒரு ஆக்சுவலி படம்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு ப்ரோட்டாகனிஸ்டோட ஆன்டாகனிஸ்ட்டை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அவன் எப்படியாவது தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஆகணும். அவன் நமக்கு சில டைம் சில மூவிஸ்லாம் பார்க்கும்போது இப்படியா இது தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் டேரக்டரோட தரணும். அவர் எப்படி எடுக்கிறாருங்கிற பொறுத்து அதெல்லாம் இருக்கும். பட் எனக்கு நடந்தது ஒரு அநியாயம். பட் அது வைலன்ஸ்னால் இது வைலன்ஸ் இல்லையா? அதான் இப்போ ஆக்சுவலி நம்ம பார்க்குற அந்த தமிழ் படத்தில் வில்லன் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. கடைசியில் கதையை முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் கொண்டாடுறாங்க. ஹே சூப்பர், அவ்வளோதான், இனிமேல் பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம். பட் இந்த மாதிரி சைடு நான் ஃபுல்லாக பார்க்கவே இல்லை கைஸ். கடைசி வரைக்கும் கைஸ் தான் நான் சொல்லலாம், கேட்கலாம் இருந்தேன். எனக்கு ஒரு சின்ன அநியாயம் இது. அண்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடந்திருக்கும். இப்போ இந்த வகையில் நடந்திருக்காது. இப்போ நம்ம ஒரு ஃபிலிம் இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸ்னால் நம்ம அதில் இருக்க ஒரு கேரக்டராக நம்ம அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு சில சீன்ஸ்லாம் வரும்போது என்ன இப்படிலாம் பார்க்குறான், இந்த மாதிரி படம்லாம் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்ம நான் இந்த கொலை பண்ணுற சீனை சொல்கிறேன். இந்த வில்லன் இல்லை வெக்னான்னு ஒருத்தர் இருப்பான், போட்டு எல்லாரையும் இந்த மைண்டுக்குள்ளேயே போயிட்டு கில் பண்ணுவானே, அவனை சொல்கிறேன். எஸ், கண்டிப்பாக நடந்திருக்கும். நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கும். அதாவது நம்ம ஒரு படத்தை இப்படி இந்த மாதிரி இது ஒரு விஷயத்துக்காக பார்த்துட்டு மற்றவங்களாம் Comment down your experience, guys.